இன்னைக்கு உள்ள வீடியோ கொஞ்சம் லேட்டு. அது ஏன்னா நேற்று நைட்டு நான் லேட்டாக வீட்டுக்கு வந்தனால எடிட் பண்ண எனக்கு நேரம் இல்லை. ஸோ அப்படி படுத்து தூங்கிட்டேன். எடிட் பண்ணதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு, ரொம்ப பாடி டயர்டாக இருந்து. அடுத்த நாள் மேட்ச் இருந்து, ஸோ அப்படியே மூட்டு படுத்துட்டேன். காலைல ஒரு 30 ஓவர் மேட்ச் ஹிந்து காலேஜில் வச்சு மேட்ச் சேசிங் தான். அவங்க முதல்ல ஒரு 150 கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஜெரினு கையில் இருந்து 4 விக்கெட் எடுத்தனால டார்கெட் வந்து லோவாக. நாங்கள் ஆடும்போது ஆரம்பத்தில் தேவையில்லாத ஒரு ரன் அவுட்ல ஒரு விக்கெட் வந்து அதுக்கப்புறம் ஸ்டேபிள் பண்ணி கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொண்டு போய் ஓரளவு மேட்ச்சை கொண்டு போய் வின் பண்ணிட்டோம். இன்னைக்கு 2 மேட்ச் இருக்க இடத்துல ஒரு மேட்ச் காலையில் உள்ள மேட்ச் ஒரு 30 ஓவர்ஸா மத்தியானம் ஒரு 20 ஓவர்ஸ் மேட்ச் உண்டு. அது கேன்சல் ஆகி போச்சு. சரி ஓகே, ஒரு தூக்கத்தை போடலான்னு வந்து தூங்கினா யாரோ ஒரு ஆள் காதுகிட்ட வந்து நின்னா. காதுகிட்ட நின்னா பிரச்சனை இல்லை, படுத்து கிட்ட கரெக்டாக தலை மேலே இருக்கு தூக்கம் போச்சு. ஸோ உச்சிக்கு சாப்பாடை போட்டு நாளைக்கு மேட்ச் இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் லைன்லேருந்து என்னன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து லென்த்துக்கு தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஏக்கர்ஸ் குறவாக தான் போட்டேன். இப்போதைக்குன்னு சொல்ல முடியாது, ரீசெண்டாக இப்போ லென்த் நல்லா விழுந்துட்டு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். போக ஏக்கரை கொஞ்சம் ட்ரில் பண்ணி கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு போகும்போது கரெக்டாக கொஞ்சம் ஃபிளாட் கேட்சஸ் அடிச்சாங்க. கையோட கேட்ச் எடுக்கும்போது ரொம்ப தூரத்தில் விட்டுருந்தேன், அங்கே இங்கே அடிச்சிருந்தான். ஸோ ஷார்ட்ல விட்டு எடுத்தனால உடச்சு போட்டாங்க. காணவில்லை போஸ்டர் இல்லை, இது ஒரு முட்டை சொன்னோம்ல. வீட்டுக்கு ஏன் லேட்டாக வந்தேன், நைட்டு ஒரு இடம் வந்தேன். இந்த வண்டி வேற யாருக்கும் இல்லை, நம்ம ப்ரோ தான். இது அவருக்கு வெட்டி கிளி, பச்சை கிளியா வெட்டி கிளி ஏதோ ஒன்று வரும். கேமரா வச்சுட்டு போறாருல அவருக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வந்து லேட்டு. ஸோ அப்படியே வந்து ஒரு பிளாட்டை போட்டு வராங்கண்ணா. கரெக்டா